செய்திகள். சென்னையில் பலத்த காற்றுடன் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மழை காலங்களில் தொற்றுநோய் பரவாமல் தடுக்க மருத்துவ முகாம்கள் நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இடைவிடாத கனமழை நீடிக்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. புயல் மற்றும் கனமழையால் அம்மா உணவகங்களில் இன்று உணவு இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகரும் தவேக கட்சி தலைவருமான விஜய் அவர்கள் கலந்து கொள்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார். சென்னை எண்ணூரில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஐரோப்பிய செயற்கைக்கோளுடன் வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதி BSLV C-59 ரக ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. வேளாண் துறை, தமிழ் வளர்ச்சி, மீன்வளம், பால்வளம் ஆகிய துறைகளில் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாகர்கோவிலில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை மேயர் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார். டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். பெங்கல் புயல் காரணமாக சென்னையில் ECR மற்றும் OMR சாலைகளில் இன்று பொது போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 7,927 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய ரயில்வே விரிவாக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒடிசாவில் அகில இந்திய DGP மற்றும் IGP மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமைச்சர் அமித் ஷா அவர்களும் ஒடிசா சென்றுள்ளனர். புதுச்சேரி அருகே புயல் இன்று கரையை கடக்கிறது என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாளை சென்னை திரும்புகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று கடலூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படக்குழுவினர் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்தனர். சென்னை எண்ணூர், காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வாடகை கட்டடங்களுக்கு 18% GST விதிப்பு பெரும் சுமையை வணிகர்களுக்கு ஒன்றிய அரசு ஏற்படுத்தியுள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். 2533 அரசு மருத்துவர் காலி பணியிடங்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதி தேர்வு நடத்தப்படுகிறது என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் பாரம்பரிய நந்தவனம் அமைக்கும் திட்டத்திற்கு 99 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கியுள்ளதாக ஒன்றிய அமைச்சர் எல். முருகன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உழவர் நலத்துறை செயல்பாடுகள் தொடர்பாக அமைச்சர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு நடத்தினார். தமிழகத்தில் உள்ள விமான நிலையங்களில் 2,990 கோடியில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகம் மக்களவையில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 4,453 வேளாண் கடன் சங்கங்கள் பொது சேவை மையங்களாக செயல்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்து சென்ற பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக 3,71 லட்சம் ரூபாய் ரொக்கம் பணம் செலுத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்குகிறது என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள். சென்னையில் 1,335 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். மழைக்கு பின் பயிர் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம், உதகை மற்றும் உதகை குன்னூர் இடையே கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.